ஹலோ காய்ஸ், இது வரைக்கும் நம்ம நிறைய விதமான மூவிஸை பார்த்துருப்போம். ஒரு சில மூவிஸ் சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், காமெடியான மூவிஸாக இருக்கும். ஒரு சில மூவிஸ் வருத்தப்பட வைக்கிற மாதிரி இருக்கும், அழ வைக்கிற மாதிரி சோகமான மூவிஸாக இருக்கும். பட் ஒரு சில மூவிஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஒரு தடவையிலெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். அதாவது 2வது தடவை 3வது தடவை பார்த்தா தான் புரியும். இன்னும் சில மூவிஸ் இருக்குது 2வது தடவை 3வது தடவை 4வது தடவைலாம் புரியாது. யூடியூப்லேயும் எங்கேயோ போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பார்த்தா தான் புரியும். அது என்ன மூவியாக இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் இருக்க, ஒரு கேட்டகரி ஆஃப் மூவிஸ் டிஸ்டர்பிங்காக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே இருக்குது. அதாவது டிஸ்டர்பிங்கான வைலண்ட்டான கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கிராஃபிக் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுக்காக சில மூவிஸை சில கண்ட்ரீஸில் பேன்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சில பேர் கேட்கலாம், ஏன்டா இப்படியெல்லாம் படம் இருக்கான்னு கேட்கலாம். எஸ் இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் அதெல்லாம் என்ன மூவிஸ், அப்படி என்ன உள்ளே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற படம் தி சேட்னஸ். 2021 வருஷம் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டவுன், மக்கள்லாம் நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஊரில் ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. அந்த வைரஸ்னால மக்கள்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, ஜாம்பிஸாக மாறுறாங்க. ஒருத்தர் கியாமியான அட்டாக்கும் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜாம்பி அட்டாக்லேருந்து ஹீரோ தப்பிச்சாரா, ஹீரோயினை காப்பாற்றினாரா, இதுதான் இந்த படத்தோட சிம்பிள் கதை. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இது ஒரு ஆர்டினரி ஜாம்பி மூவி தானே, இதில் என்னடா டிஸ்டர்பிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் வச்சுருக்காங்க கைஸ். படம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தெரியாது, ரொம்ப சைலண்டாக போய்ட்டுருக்கோம். 15வது நிமிஷத்துக்கு அப்புறம் தெறிக்க ஆரம்பிக்கிற ரத்தம் படத்தோட எண்டிங் வரைக்கும் முடிய போகிறதே இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 16வது நிமிஷத்தில் நம்ம ஹீரோ தன்னோட ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பாட்டி வராங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப வியடாக இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தையும் போய் என்னன்னு கேட்குறான். பார்த்தா அந்த ஜாம்பி அஃபெக்ட் ஆயிடுச்சு போல். ஜாம்பி போல் மூஞ்சியில் எச்சியை காரி துப்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு கனமான பொருள் எடுத்து வந்து கேட்டால, அவனை அடித்து அந்த இடத்துலையே போட்டு தள்ளிடுது. அவன் கூட ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் என் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளிட்டியான்னு வந்து கேட்க, பக்கத்தில் இருந்த கொதிக்கிற எண்ணெய் எடுத்து அவன் மூஞ்சியில் ஊற்றி விட்டு அவனோட இந்த ஃபேஸோட ஸ்கின்னையே தனியாக பிச்சு எடுத்துருது அந்த கொடூரமான பாட்டி. இந்த காட்சியை பார்த்து அந்த ஹோட்டலில் இருந்து எல்லாரும் தலைதறிக்க ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓடி இருக்கலாம், எப்படி ஓடுவேன், அவரே ஸ்டார்டண்ட் ஆச்சே. எப்படியோ அந்த பாட்டியை அடித்து போட்டு ஒரு வழியாக சமாளித்தா எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனும் ஜாம்பியாக மாறிடுறான். கையில் ஒரு பெரிய புல் வெட்டுற கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காண்டி வரேன். 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. நடந்த சண்டையில் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அந்த புல் வெட்டுற கத்திரிக்கோல் எடுத்து நம்ம ஹீரோவோட 2 விரலை துண்டாக வெட்டிடுறான். வெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த விரலை வாயில் போட்டு சவச்சு கீழே துப்பிட்டு நல்லா இல்லப்பான்னு வேற சொல்கிறேன். இதை பார்த்த ஹீரோவுக்கு கொலை நடுங்கி போயிடுது. அங்கேருந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியே ஓடினா வெளியே பூரா ஜாம்பிஸும் பிணங்களுமா இருக்குது. ஹீரோ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். வண்டி ஸ்டார்ட் பண்ண சவுண்டு கேட்டது தான் தாமதம். சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்காண்டி ஓடி வராங்க. ஹீரோ மரண பயத்தில் தப்பிச்சு ஓடுறாரு. இதுவும் பார்த்ததுன்னு அந்த கேங்கில் ஒரு போலீஸ் ஜாம்பி வேறு இருக்கான். ஜாம்பியா மாதிரி எந்த சைடு சுடுறோன்னு தெரியாமல் ஹீரோவோட வண்டி கண்ணாடியை சுட்டுட்டு இருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ட்ரெயினில் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு சொட்டை மண்டை ரொம்ப நேரமாக உட்காந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கேன். நம்ம ஹீரோயினும் சாதாரண ஆள் இல்லை. டேய் சொட்டை, என்னையை பார்க்குறது விட்டுடும் வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நம்ம சொட்டைக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. நீங்கள் நினைப்பீங்க அடுத்த போனி நம்ம ஹீரோயின் தான் போட்டு தள்ள போகிறான் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. இந்த பக்கத்தில் நிற்கிறான் பார்த்தீங்களா, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு, இவன் தாங்க மெயின் கல்பிரிட். அது வரைக்கும் அமைதியாக தாங்க வச்சுருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரில, அஃபெக்ட் ஆகிட்டான் போல், ஜாம்பியாக மாறிட்டான் போல். திடீர்னு தான் பாக்கெட்டில் இருந்து அந்த நைஃப் எடுத்து பக்கத்தில் இருந்து எல்லாரையும் கண்டவங்களெல்லாம் கண்ட இடத்துல குத்தி கொள்கிறான். கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்ரெயினே ரத்த கிளறி ஆயிடுது. இந்த சீன் படத்தில் பார்க்கவே முடியல கைஸ், ரொம்ப வல்கராக இருந்துச்சு. எப்படியோ அந்த அட்டாக்கெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக ட்ரெயின் ஒரு இடத்துல நிற்கிது, பாதி வழியில் நிற்கிது. நம்ம ஹீரோயினும் ஒரு பொண்ணும் இன்னும் ஒரு சில பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த சப்வேயோட எண்டிங்கில் நல்ல ஒருத்தர் பாடி பில்டர் மாதிரி நடந்து வராரு. ஐயா என்னையை காப்பாற்றுங்க, ஒருத்தர் என்னை அதை ஜாம்பிஸ் துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நில்லுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி பில்டர் போய் பார்த்தா பின்னாடியே நம்ம சொட்ட அங்கிள் வராரு. அதை அந்த குறுகுறுன்னு பார்த்தாரு, ஜாம்பியாக மாறிட்டார் போல். நம்ம ஹீரோயினை துரத்திட்டே வந்திருக்காரு. ஹீரோயின் மேலே என்ன கோவம் இருந்துச்சுன்னு தெரியல. அந்த பாடி பில்டர் வந்து கேட்டால அவனோட மூக்கை பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க கைஸ். கடிச்சது மட்டும் இல்லாமல் மூக்கை பிச்சை எடுத்துடுறான். ஹீரோயின் மேலே இருந்த மொத்த கோவத்தையும் அந்த பாடி பில்டர் மேலே காமிச்சிட்டான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்து கொள்ள நடுங்கி போய் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க.
அப்படியே இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டை ஹீரோ கிராஸ் பண்ணுறாரு. அங்கே யாரோ அலற சத்தம் கேட்குதே, யார் அது, யார் அலறான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன பையனை 3 ஜாம்பிஸ் கட்டி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவுக்கு சுருன்னு வருதே கோவம். தன்னோட வண்டியோட டிக்கியை திறந்து உள்ளே இருந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு அந்த பையனை காப்பாற்றணும்டான்னு போகிறாரு. போய் பார்த்தா அந்த டார்ச்சர் பண்ணுறவங்களும் ஜோம்பி, அந்த டார்ச்சர் செய்ய போகிறாள்ல அவனு ஒரு ஜோம்பி. நம்ம ஹீரோவையே கடிக்க வரான். அடப்பாவி, உன்னையோட காப்பாற்ற வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து மறுபடியும் உயிர் கையில் பிடிச்சிட்டு ஓட, இங்கே மறுபடியும் நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் கட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தஞ்சம் புகுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டிவியில் லைவ் நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த லைவ் நியூஸில் பேசுகிறது யாருன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் போல். இந்த பாருங்கப்பா, ஜாம்பி வைரஸ் பரவிட்டு இருக்கு, எல்லாரும் பத்திரமா இருங்க, இல்லைனா ஜாம்பியை மாறிடுவீங்க, நாங்கள் போட்டு தள்ளிடுவோம், அந்த பாருங்க கரெக்டாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் பேசிகிட்டே இருக்காரு. அது வரைக்கும் நல்லா தாங்க மனுஷன் பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவரும் அஃபெக்ட் ஆகிட்டாரு போல், ஜாம்பியாக மாறிட்டார். தான் உள் பாக்கெட்லேருந்து அந்த கிரேனேடை எடுத்து பின்ன வாயிலிருந்து கடிச்சு எடுத்து பக்கத்தில் இருந்த ஒருத்தனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. 2 பேரும் அதே இடத்துல தலை வெடித்து செதறி செத்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் லைவ்லேயே பார்க்குறாங்க. எல்லாரும் கொலை நடுங்கி போயிருது, ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இதை பார்க்குறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் வருது. நம்ம ஹீரோயின் தான் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்க ராசா, நல்லா இருக்கியா, உயிரோடு இருக்கியா, எங்கே இருக்கியா, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கேப்பில் நம்ம சொட்ட அங்கிள் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயினை தேடிட்டு ஆஸ்பத்திரிக்கே வந்துடுறாப்புல. ஆஸ்பத்திரியில் வந்து அங்கேருந்து ஒரு 4 பேரை கடிச்சு அங்கேயும் ஜாம்பியாக ஒரு பெரிய ஜாம்பி கூட்டத்தையே உருவாக்கிறாப்புல. ஆக்சுவலாக இந்த சீனையும் இந்த படத்தில் பார்க்கவே முடியலை காய்ஸ். ரொம்ப வல்கராக இருந்துச்சு, ரொம்ப வல்கராக இருந்துச்சு. அங்கே தான் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த சொட்ட அங்கிளுக்கும் ஒரு 1 vs 1 ஃபைட் நடக்குது. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து சொட்ட அங்கிளோட சொட்டையிலே அடித்து அவரை அந்த இடத்துலையே ரொம்ப மோசமாக போட்டு தள்ளுறாங்க. ஒரு வழியாக சொட்ட அங்கிளோட சாப்டர் முடிஞ்சிச்சு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து சேர்றார். அன்ஃபார்ச்சுனேட்லி வர வழியில் யார்கிட்டையோ கடி வாங்கிட்டு வந்துட்டார் போல், அவர் ஜாம்பியாக மாறிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோ உயிர் தியாகம் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி இந்த படத்தோட கதை முடியுது. இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் 1988வது வருஷம் ரிலீஸ் ஆன மேன் பிஹைண்ட் த சன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, World War II நடந்துட்டு இருந்த அந்த டைமில் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் மத்தியில் போர் நடக்குது. ஜப்பான் சைனாவோட நிறைய பகுதிகளை சீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மஞ்சூரியா அப்படிங்கிற ஒரு இடத்தையும் சீஸ் பண்ணுறாங்க. இந்த மஞ்சூரியா கிராமத்தில் யூனிட் 731 அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் யூனிட்டை ஜப்பான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த யூனிட் 731ல் மஞ்சூரியா கிராமம், அப்புறம் இந்த வார் விக்டிம்ஸாக வருவாங்கள்ல, அவங்க எல்லாரையும் வச்சு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணாங்க, எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, இதுதான் இந்த படத்தோட ஃபுல் கதை. படத்தில் 2 டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. சோல்ஜர்ஸ் ரொம்ப நேரம் பணியில் நின்னதுனால அவங்க கை கால்லாம் உறைஞ்சு போயிட்டதாகவும் மறத்து போயிட்டதாகவும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ நேரம் பணியில் நின்னா என்ன ஆகுங்கிற தெளிவான டேட்டா வேணும். அந்த டேட்டா வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வார் விக்டிம் லேடியை 24 hours ஐஸில் அவங்க 2 கைகளையே டிப் பண்ணி கட்டி போடுறாங்க. அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்து கொதிக்கிற தண்ணியில் அந்த உணர்ச்சி இல்லாத கைகளை முக்கி எடுக்கிறாங்க. அப்போ கூட அந்த லேடிக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு டாக்டர் வராரு, அந்த கையை லைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த கையில் இருக்கிற ஃப்ளஷ், அதாவது அந்த கையில் இருக்கிற சதை கையோட வந்துடுது, வாழைப்பழ தோல் மாதிரி உறிஞ்சு வந்துடுது, வெறும் எலும்பு கூட தான் இருக்குது. இதை பார்த்து அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பயந்து கத்துறாங்க. பட் ஒரு சோல்ஜர் அவங்களையும் மிரட்டுறான். இதெல்லாம் பார்த்தா தான் உங்கள் மனசு திடகாத்திரமாகும், இதை பார்த்தா தான் உங்கள் மனசு இறுகி கல் மாதிரி ஆகும், ஸோ இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்களையும் அவன் கத்துறான். இன்னும் நிறையா இருக்குது. ஒருத்தர் வேக்யூமில் எவ்வளோ நேரம் உயிர் வாழ முடியுங்கிறத டெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லோ ப்ரெஷர் சேம்பரில் உள்ள ஒருத்தரை அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா காற்றையும் வெளியே அனுப்புகிறாங்க. ஒரு வேக்யூமை க்ரியேட் பண்ணுறாங்க. உள்ளே போன அந்த ஆள் சுத்தமாக காற்று இல்லாத ஒரு இடத்துல ஒரு வேக்யூமில் கண், குடல் மாதிரி உள்ளுறுப்புகளில் வெளியே வந்து ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போகிறாரு. இந்த படத்தில் மனுஷங்களோட மட்டும் நிறுத்தலை, ஒரு பூனையை கூட டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ரூமில் கிட்டத்தட்ட thousands of rats உள்ளே விட்டு, ஆயிரக்கணக்கான எலிகளை உள்ளே விட்டு ஒரு பூனையை தூக்கி அதில் உள்ளே போடுவாங்க. அந்த 1000 எலிகளும் சேர்ந்து ஒரு பூனையை அட்டாக் பண்ணும். இந்த சீன் இந்த படத்தில் ரொம்ப வல்கராக, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். இன்னும் இந்த படத்தில் நிறைய டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் தி ஹியூமன் சென்டிபீட். இதில் மொத்தம் 3 பாட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு 2009வது வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சைக்கோ டாக்டர் ஹியூமன் சென்டிபீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அதை எப்படி நல்லபடியாக செஞ்சு முடிச்சாரோ, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக அந்த படத்தில் சொன்ன ஹியூமன் சென்டிபீட் அப்படிங்கிறது என்ன, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, எப்படி செய்வாங்க அப்படின்னா, இதை செய்கிறதுக்கு 1க்கும் மேற்பட்ட நபர்கள் தேவை. அதாவது ஃபஸ்ட்டு நிற்கிறவரோட ஆஸோட செகண்ட் நிற்கிறவரோட மவுத்தை ஒன்றா சேர்த்து தச்சிருவாங்க. அதே செகண்ட் இருக்கிறவரோட ஆஸோட
தேர்டு நிற்கிறவரோட மவுத்தை ஒன்றா சேர்த்து தச்சிருவாங்க. இப்போ சொன்னேன்ல, இதுதான் ஹியூமன் சென்டிபீட். பார்ட் 1ல் 3 பேர் வச்சு பண்ணுறாங்க. பார்ட் 2ல் கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் வச்சு பண்ணுறாங்க. அதே பார்ட் 3ல் ஒரு ஜெயிலில் இருக்கிற 150 கைதிகளை வச்சு இந்த ஹியூமன் சென்டிபீட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம சைக்கோ டாக்டர் இதை கண்டுபிடிச்சி எப்படா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக 2 பேர் வந்து, ஐயா எங்கள் கார் பஞ்சர் ஆயிடுச்சியா, இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருந்துக்குறோயான்னு கேட்க, வாங்கம்மா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு இதை பண்ணிடுறாப்புல. அதே பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் இருக்கார்ல ஹம்டி டம்டி மாதிரி, இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு ரேண்டம் பீப்புள்ஸை கடத்திட்டு வந்து அவங்கள வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. சோகமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணுறாரு. ஸோ இதில் ஒரு தப்பு நடந்துருது. அவங்க எல்லாத்தையும் கன் எடுத்து போட்டு தள்ளிடுறாரு. அந்த சென்டிபீட்டில் இருக்கிற எல்லாரும் செத்து போகிறாங்க. அதே தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பார்ட் 1 பார்ட் 2ல் வந்த வில்லன்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த வார்டன் அப்புறம் அந்த வார்டனோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் ஏன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஜெயிலில் நடத்துறதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு இல்லை, வருமானமே வரல, இதை நீ குறைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு மேயர்கிட்டருந்து ப்ரெஷர் வர, நம்ம ஆள் தான் சைக்கோ வச்ச, சரிப்பா இவங்க எல்லாத்தையும் ஹியூமன் சென்டிபீடாக மாற்றிடுவான், நமக்கு 80% காசு மிச்சமாகும், இவங்க எல்லாத்தையும் ஹியூமன் சென்டிபீடாக மாற்றிருங்கப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 150-160 பேரை ஹியூமன் சென்டிபீடாக மாற்றி விட்டுறாங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3மே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை. 2லேயும் வல்கரான சீன்ஸ் இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்கான சீன்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த டைலாக் கேட்டிருக்கீங்களா? இந்த டைலாக்கை இந்த படத்தில் உண்மையிலே பண்ணியிருப்பாங்க, பட் ஆட வச்சு கிடையாது. இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் 2014 வருஷம் ரிலீஸ் ஆன டஸ்க். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்துக்கிறதுக்காண்டி நாடு விட்டு நாடு தாண்டி போனவன் லைஃப்பை தொலைக்க போகிறான், வாழ்க்கை ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறான். இதுதான் இந்த படத்தோட கதை. புரியலையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு யூடியூபர். இந்த மீம்ஸில் ரீல்ஸில் எல்லாம் ட்ரெண்ட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறவங்கள போய் பார்த்து இன்டர்வியூ எடுத்து தன்னோட சேனலில் போட்டு க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர். இந்த மாதிரி இருக்கச்ச ஒரு ரீல் செம்ம ட்ரெண்ட் ஆகுது. அந்த ரீலில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, சாமுராய் ஸ்வாட் எடுத்து சாகசம் பண்ணுறேங்கிற பேரில் சுழற்றி தன்னோட காலை 2 துண்டாக வெடிக்கிறான். இந்த ரீல் செம்ம ட்ரெண்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த பையனை இன்டர்வியூ எடுத்து போட்டால் வியூஸ் நிறைய போகும், அதனால் நம்ம இவன் இன்டர்வியூ எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. பட் சின்ன பிரச்சனை என்னென்னா, இவர் வேறு நாட்டில் இருக்கார், அவர் வேறு நாட்டில் இருக்கார். இருந்தாலும் வேறு வழி இல்லை, இன்டர்வியூ எடுத்து தான் ஆகணும். நம்ம ஹீரோ ஃப்ளைட்லாம் பிடிச்சி அவங்களோட நாட்டுக்கு போய் ஒரு வழியாக சேர்றாரு. அங்கே போய் சேர்ந்தால் இந்த பையனோட ரீல் ரொம்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆனதாகவும், எல்லோரும் அந்த பையனை ரொம்ப புள்ளி பண்ணதாகவும், அந்த பையனை ரொம்ப ட்ரோல் பண்ணதாகவும், அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டதா ஒரு செய்தி நம்ம ஹீரோவோட காதுக்கு வருது. இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஆஹா இன்டர்வியூ எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இட்ஸ் ஓகே, வந்த வேலை ஊற்றிக்கிச்சு, கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது, அங்கே இந்த மாதிரி அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம் போல் பிட் நோட்டீஸ் எழுதி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல். அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் நம்ம ஹீரோவோட கண்ணில் படுது. அந்த நோட்டீஸில் என்ன எழுதியிருக்குன்னா, தான் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனும் இத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்ததாகவும், தன்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணியே ரெடியாக இருக்கிறதாகவும், யார் கூட வேணாலும் தான் அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அட்ரஸை மென்ஷன் பண்ணுறாரு. இட்ஸ் ஓகே, வந்ததுக்கு இந்த வேலையாக செய்வோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போய் அவரை பார்க்குறாரு. காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தனி வீடு, வயசான ஆள், அவர் மட்டும்தான் இருக்கார். பெருசாக நடக்கவும் முடியாது போல். நம்ம ஹீரோ காஃபியை குடிச்சிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன பண்ணீங்க, எத்தனை வருஷம் மிலிட்ரியில் இருந்தீங்க, இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அவரோட மிலிட்ரி கேம்பில் எதிர்பாராத விதமாக திடீர்னு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதாகவும், அந்த அட்டாக்கில் அவருக்கு ரொம்ப மோசமாக அடிபட்டதாகவும், அந்த சண்டையில் அவருக்கு ரொம்ப அதிகமாக இன்ஜூரி ஆனதாகவும், உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுனதாகவும், இதுக்கு மேலே ஓட முடியாதுடா அப்படிங்கிறது அந்த மிலிட்ரி மேன் ரியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு கடற்கரையில் இருந்த பெரிய பாறையில் ஏறி தஞ்சம் அடைஞ்சதாகவும், தன் இறுதி நேரத்தை எண்ணினதாகவும் அவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வால்ரஸ் அவர் கூட இருந்ததாகவும், அன்றைக்கி நைட்டு பூரா அவரும் அந்த வால்ரஸும் அந்த பாறையில் இருந்ததாக அந்த ஆள் நம்ம ஹீரோட சொல்கிறாரு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, எதுக்கு சார் ஏன்ட்ட சொல்கிறீங்கன்னு கேட்கும்போதே நம்ம ஹீரோ லைட்டாக மயக்கம் வரதை ஃபீல் பண்ணுறாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த ஆள் காஃபியில் மயக்க மருந்தை போட்டு கொடுத்துட்டார். இங்கே தான் குளநடுங்கி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த ஆள் சொல்கிறார். அன்னைக்கு நைட் அந்த வால்ரஸ் கூட இருந்தது நல்லா இருந்ததாகவும், அந்த வால்ரஸை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும், நீ வேணா எனக்காண்டி வால்ரஸாக மாறிடுறியாப்பா அப்படின்னு கேட்குறார். இதை கேட்டு ஹீரோக்கு ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிடுது. அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுகிறார்.
ஒரு சில நிமிஷம் கழித்து ஹீரோ அவரோட பேஸ்மெண்ட்டில் கண்ணு முழிக்கிறாரு. அந்த ஆள் நம்ம ஹீரோவை வால்ரஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோவோட கை கால்கள் எல்லாத்தையும் வெட்டி அந்த வால்ரஸுக்கு இருக்கிற மாதிரி துடுப்பு மாதிரி அமைப்பை ஹீரோவுக்கு தையல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஹீரோவோட பற்களை உடச்சி வாயில் ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணி 3D பிரிண்டட் மாதிரி பண்ண அந்த பெரிய தந்தத்தை எடுத்து நம்ம ஹீரோவோட வாயில் செட் பண்ணுறார். ஹீரோ வால்ரஸ் மாதிரி குண்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஹீரோவோட ஸ்கின்னை கிழித்து அதுக்குள்ளே பஞ்சை வச்சு தைக்கிறார். ஹீரோவை ஒரு வால்ரஸாக மாற்றுறதுக்கான ஆப்ரேஷனை ஹீரோவை உயிரோட வச்சே பண்ணிகிட்டு இருக்கார். இந்த காட்சி படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் கைஸ். கொஞ்சம் நேரத்திலேயே ஹீரோவை ஒரு வால்ரஸாகவே மாற்றிடுறான். வால்ரஸாகவே மாற்றினது மட்டும் இல்லாமல் வா என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வால்ரஸ் ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுட்டு ஹீரோவை சண்டைக்கு கூப்பிடுறார். ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் ரொம்ப கோவத்தோடு அவரை போய் அடித்து அந்த இடத்துலையே போட்டு தள்ளிடுறார். அந்த இடத்துலையே அந்த ஆள் செத்து போகிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ இருக்கிற இடத்த எப்படியோ ஹீரோவோட ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஹீரோவை ஒரு வால்ரஸாக மாற்றி வச்சுருக்காரு அந்த ஆளுங்கிறத ஃபீல் பார்த்து ஹீரோவோட நிலைமை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் கூட பெரிய டிஸ்டர்பிங்கான விஷயம் இல்லை காய்ஸ். கடைசியாக ஒன்று காட்டினாங்க காய்ஸ், அதுதான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போய் ஒரு மீனை தூக்கி ஒரு கூண்டுக்குள்ளே போடுறாரு. வந்து சாப்பிட்டது யாருன்னா இந்த லிஸ்ட்டில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற படம் 2008 வருஷம் ரிலீஸ் ஆன மேட்ரேயஸ். இது ஒரு ஃப்ரெஞ்சு படம். இந்த மேட்ரேயஸ் அப்படின்னா என்னென்னா தியாகிகள் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இந்த பேர் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சைக்கோ கேங் சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், அந்த சாகிறதோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. அதுக்காக ஒரு சில பேரை கடத்திட்டு வந்து ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த விதத்தில் நம்ம ஹீரோயினையும் கடத்திட்டு போய் கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு கொண்டு போய் சாகிறதுக்கு முன்னாடி என்னமா நடக்கும் சொல்லுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் உடம்பெல்லாம் காயத்தோட ஒரு பில்டிங்லேருந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வராங்க. அவங்கள ஒரு ரெஸ்கியூ டீம் ரெஸ்கியூ பண்ணி ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ நீங்கள் சேஃப்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹோமில் ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஒன்று மணி ரொம்ப நாளாக சுற்றிட்டே இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினை ரொம்ப நாளாக ஒரு பேய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினை அந்த பேய் எப்போ பார்த்தாலும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயினே அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோயினை வச்சு மற்றவங்களையும் அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பேய் புஷ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த விஷயம் அந்த நம்ம ஹீரோயினோட ஒரு சில நடவடிக்கைகளால் அந்த ஹோமில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏம்மா என்னாச்சுன்னு. நம்ம ஹீரோயின் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல. சரிடா, இதை கொஞ்சம் நேரம் ஆட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை விட்டுற, திடீர்னு ஒரு நாள் நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ நம்ம ஹீரோயினை ரொம்ப ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த பேய் நம்ம ஹீரோயினோட நெஞ்சு மேலே ஏறி நின்றுருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய சவுண்ட் போட்டு அலறாங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டிலை போடுறாங்க, தி மேட்ரேயஸ் அப்படின்னு. அப்படியே சில வருஷங்கள் போகுது. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பொண்ணாக வளர்ந்துடுறாங்க. திருந்தினாங்களான்னு கேட்டால் அதான் இல்லை. கையில் ஒரு கன் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வீட்டில் இருந்த ஒரு 5-6 ஃபேமிலி மெம்பர்ஸை ரொம்ப கொடூரமான முறையில் சுட்டு தள்ளிடுறாங்க. சுட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்து நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒரு பேய் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பேய் தான் இந்த செயலையும் செய்ய சொல்லியிருக்கு. ஆனால் செஞ்சு முடிச்சோன்னே அந்த பேய் நம்ம ஹீரோயினையும் ரொம்ப ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணுது பழைய மாதிரியே. அந்த பேய்ட்டு அடி வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி நம்ம ஹீரோயின் ஓரமாக உட்காந்துருக்க, சோகமாக உட்காந்துருக்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்ல அவங்க பதறி அடித்து அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரை போட்டு தள்ளிட்டு தானும் அடி வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லி அழுகிறாங்க, இதெல்லாம் நான் பண்ணலை, அந்த பேய் தான் பண்ண சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. தான் ஃப்ரெண்டு அழுகிறத பார்த்து மனசு கேட்காத ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரிம்மா விடு, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நைட் டைமில் அந்த பாடியெல்லாம் யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இந்த டிஸ்போஸ் பண்ணுற வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. நைட் யாரோ ஒரு அலற சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தன்னைத்தானே அட்டாக் பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரூட்டலாக செவுத்துலலாம் முட்டிட்டு அவங்களே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பேயும் இல்லை ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் அவங்க அட்டாக் பண்ண பேயிலேருந்து எல்லாமே நம்ம ஹீரோயினோட கற்பனை தான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. அவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் எதுவுமே யூஸ் இல்லை. நம்ம ஹீரோயின் ஒரு கன் எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல செத்து போகிறாங்க.
இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆஹா இப்படி செத்துட்டாலேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது சரி வேறு வழி இல்லை, இவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டை போய் செக் பண்ணுறாங்க. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமான முறையில் உடம்புல ஹூக்கெல்லாம் மாட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மேலே கூட்டிகிட்டு வந்து அந்த ஹூக் எல்லாத்தையும் கலட்டி யார் என்னங்கிறத விசாரிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருது. இங்கே தான் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கேங் வராங்க. வந்து நம்ம ஹீரோயின் பேஸ்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை சுட்டு கொள்கிறாங்க. இந்த வராங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நம்ம படத்தோட மெயின் வில்லி. அந்த பேய் கிடையாது, நம்ம ஹீரோயின் கிடையாது, இவங்க தான் மெயின் வில்லி. இவங்க தான் இந்த படத்தில் மிச்சம் இருக்கிறதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும்னு அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணதாகவும், இப்போ பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேல்லாமா, அந்த பொண்ணியை நான் வச்சு நாங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் தாங்கலை, கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிட்டா, அதான் அவங்கள போட்டு தள்ளிட்டோம். சரி இதெல்லாம் ஏன்ட்ட சொல்கிறீங்கன்னு கேட்குறான். பட் ஆனால் இனிமேல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒன்றை வச்சு தாமா கண்டினியூ பண்ண போகிறோன்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கொலை நடுங்கி போயிடுது. வேறு வழி இல்லை, பிடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அவங்கள வச்சு மங்களகரமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மோசமான சாப்பாடை கொடுக்குறாங்க. ஹீரோயினை தினமும் அடிக்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. பேஸ்மெண்ட்டில் வச்சு அந்த பொண்ணை ஹூக்கெல்லாம் மாட்டி டார்ச்சர் பண்ண மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. கொஞ்ச நாளில் நம்ம ஹீரோயின் அந்த கடைசி நாள், அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வராங்க. இந்த கடைசி ஸ்டேஜ் தாங்க இந்த படத்துலேயே மோசமான ஒரு விஷயம். இந்த கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, உடம்புல இருக்கிற எல்லா ஸ்கின்னையும் அவங்க உயிரோடு இருக்கும்போதே பிச்சு எடுக்கணும். அந்த பிச்சு எடுத்ததுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் நீ என்ன பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சாவோட ரகசியம். நம்ம ஹீரோயினையும் அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க. இது வரைக்கும் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் யாருமே தாங்கினதில்லை, நம்ம ஹீரோயினை தவிர. அந்த படத்தோட வில்லி போகிறாங்க, நீ என்ன பார்க்குறேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த சாவோட ரகசியத்தை அந்த பாட்டியோட காதில் சொல்கிறாங்க. பட் ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா, அந்த பாட்டி என்ன கேட்டாங்கங்கிறத நமக்கும் காமிக்கலை, அவங்களும் யாருக்கும் சொல்லலை. வெளியே வராங்க, ஒரு கன் எடுத்து தன்னை தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போகிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாமலே முடிஞ்சிருது. இதோட இந்த படம் முடியுது. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டிங் பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த மூவியையும் போய் பாருங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் மூவிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.